6 படி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம அழகுமலை கண்ணனாலே பார்த்தரலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம அழகுமலை, நம்ம திருப்பூர் மாவட்டம் அழகுமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அழகுமலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி பாலதண்டாயுதபாணி தான் வந்து மேலே இருக்காரு. குழந்தை வடிவத்தில், அதாவது 4.5 அடியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முருகர். அழகென்ற சொல்லுக்கு முருகாங்கிற மாதிரி அழகுமலையில் இருக்கிற முருகர் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக இருப்பார். அதே மாதிரி இந்த அழகுமலை அப்படிங்கிற பெயர் பெற்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு என்பது பார்த்தீங்கன்னா மூக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மலை பார்த்தீங்கன்னா மூக்கு வடிவத்தில் இந்த மலை இருக்கிறனால இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அழகுமலை என்று பெயர் பெற்றது. கிட்டத்தட்ட கொங்கு நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில் வந்து 900 ஆண்டு பழமையான ஒரு முருகன் கோயில். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம மேலே போய் அப்படியே வாங்க, அப்படியே கோயில் சுற்றி பார்க்கலாம். ஒரு சூப்பரான கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்ததில்லை அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து இன்னைக்கு நான் நம்ம யுகி ப்ரோ தான் வந்திருக்கோம். மற்ற ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் இன்சிடென்ட்டில் வந்துடும்ல ப்ரோ. ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கிற மலையில் பார்த்தீங்கன்னா 300 படிகள் இருக்குது. அழகாக நடந்து போகலாம். பட் இன்னைக்கு யுகி பிரதர் வந்து வண்டியிலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், என்ட்ரன்ஸ் மலை ஏறுறதுலேயே பார்த்தீங்கன்னா முருகருடைய வாகனமான மயில் வாகனம் இருக்குது. ஓகே, அப்படியே நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. வாங்க அப்படியே வந்து மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அழகாக நம்ம கைது கரித்த மலை மாதிரி தான். அழகாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்ட் அடித்து டக்கு வந்து வந்துட்டோம். இது வந்து பாதி மலை. ஓகேங்களா, இங்கே தான் வந்து ஃபேமஸான 6 படை முருகன் கோவில் இருக்குது. வாங்க அப்படியே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். 6 படி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம அழகுமலை கண்ணனாலே பார்த்தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கார்த்திகை மண்டபம். அதாவது மலை ஏறுறதுல கொஞ்சம் மலை ஏற வழியில் இருக்கும். இங்கே வந்து 6 படி முருகர் இருக்காங்க. ஓகே, வாங்க அப்படியே நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதி இருக்குது. அப்புறம் பாருங்க, அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி வைகாசி விசாக திருவிழாவை பற்றி போட்டிருக்காங்க. 1108 கலச அபிஷேக விழா வந்து நடக்குது. அப்படியே இந்த போர்டை போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவனுடன் பார்த்தீங்கன்னா காரிய சக்தி ஆஞ்சநேயர் இருக்காரு. அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி பாலதண்டாயுதபாணி சுவாமியோடைய பூஜை விவரம், நடை திறப்பெல்லாம் போட்டிருக்காங்க. காலையில் 6 மணிக்கு நடை திறப்பு, 6:30 மணிக்கு பால் அபிஷேகம், 7 மணிக்கு காலை சந்தி, அப்புறம் 12 மணிக்கு உச்சி காலம், 6 மணிக்கு சாச்சை, 7:30 மணிக்கு நடை சாத்துறதும் போட்டிருக்காங்க. விசேஷ நாள் செவ்வாய்க்கிழமை எல்லாமே பார்த்திங்கன்னா மாதலாகுமாமா. ஓகேங்க, அப்படியே பாருங்கள். அதாவது நம்ம வந்து நடந்து வந்தோம்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் அப்படியே நம்ம உள்ளே வந்துடுவோம். நம்ம வண்டியில் மேலே வரணுனாலும் இது வரைக்கும் வந்து இங்கேருந்து ஒரு 20-30 படிக்கு நம்ம ஏறி வந்து அப்படியே கோயிலை சுற்றி வந்து நம்ம மெயினில் போய் ஜாயின் ஆகிக்குவோம். இங்கே பாருங்கள், முருகர் ஜம்முன்னு இருக்கார். ஆனால் இங்கே இருக்கிற முருகர் வந்து உள்ளே வந்து தனியாக தான் இருக்கார், குமரனாக தான் இருக்கார். அப்படியே கோயில் உள்ள முருகருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வான 2 பேருமே காட்சியளிக்கிறாங்க. நம்ம அழகுமலை முருகன் கோயிலில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருக்கார், குருக்கள் அண்ணன். அண்ணா வணக்கங்கண்ணா. ஓகே, நம்ம பேருங்கண்ணா? நம்ம பேர் குஹன். ஓகே குஹன், அப்படியே அதே மாதிரி இப்போ நம்ம அழகுமலை கோயிலை பற்றி வரலாறு ஃபஸ்ட் சொல்லுங்கள். இந்த பெயர் பெற்றதுக்கு காரணம் அப்படியே ஒன்று என்ன அப்படி சொல்லுங்கள். நம்ம அழகுமலை திருக்கோயில் வந்து சுமார் ஒரு 1000 வருஷம் பழமையான முருகர். ரொம்ப சாநித்தியமாக இருப்பார். நம்ம மலை வந்து கொங்கு பிரதேசத்தில் நடுவில் இருக்குங்க. சுற்றி 8 மலை இருக்குது. சிவன் மலை, சென்னிமலை, பழனி, மருதமலை. இந்த சிவன் மலை, சென்னிமலை உங்களுக்கு நீட்டாக தெரியும், இங்கேருந்தே பார்க்கலாம். மீதி மலை எல்லாம் 8 திக்கில் 8 மலை இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மலை தெரியும், அக்யூரேட்டாக தெரியாது. சிவன் மலை, சென்னிமலை நீட்டாக தெரியுங்கண்ணா. அது போக 8 திக்கில் 8 மலை இருக்குண்ணா. என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா நேராக சிவன் மலை, சென்னிமலை, மருதமலை, வட்டமலை, பழனி, தெஞ்சேரி மலை, கொங்கனகிரி, கைத்தமலை இத்தியாதி. இப்போ 8 மலை இருக்குங்க. 8 மலைக்கு நடுவில் நம்ம முருகர் இருக்கார். நம்ம முருகர் வந்து ராஜாவாக காட்சி அளிக்கிறாரு. படை வீரர் வீரபாகு இருப்பாருங்க. நம்ம கோயிலில் வந்து வீரபாகு இருக்கார். வீரபாகு, முருகர், வள்ளி தேவசேனா தனியாக இருக்காங்க. முருகர் வந்து முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி ராஜாவாக காட்சி அளிக்கிறாரு. வள்ளி தேவசேனா தனியாக இருக்காங்க. வீரபாகு இருக்கார், விநாயகர், கோஷ்ட தேவதை எல்லாமே இருக்குது.
முருகர் வந்து ரொம்ப பழமையானவர், ரொம்ப சாநித்தியமானவர். அதே மாதிரி அழகுமலைங்கிறது லா வந்து பழனி அந்த லா போடுறாங்கலாம். ஆனால் நம்ம அழகுமலை வந்து சாதா லட்டுக்கு வரலாம். இது கிளியோட மூக்கு வடிவு மாதிரி சின்னதாக அழகாக இருக்கிறனால, கூர்மையாக இருக்கிறனால நம்ம அழகுமலைங்கிறது அந்த லா வந்தது. அதே மாதிரி எல்லாரும் அந்த லா மாற்றிக்கணும். அது போக செவ்வாய்க்கிழமை சத்ரு சம்ஹார அர்ச்சனை சாயங்காலம் 5 மணிக்கு நடக்கும். அதுக்கு அபிஷேகத்துக்கு தயிர், பால் தயிர், தயிரும் ரொம்ப விசேஷம். தயிரும் செவ்வரளி மாலையும் கொண்டு வந்தீங்கன்னா புத்திர பாகியம், விவாக பாகியம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நடக்கும். அது போக என்ன விசேஷம்னா கிருத்திகை, சஷ்டி, மாதம் வரக்கூடிய விசாகம், செவ்வாய்க்கிழமை இந்த எல்லா நாளும் விசேஷம் இருக்கு. கிருத்திகை காலையில் 6 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சு 7-7:30க்கு தங்கரதம், அபிஷேகம், அலங்காரம், உபச்சாரம், தங்கரத தேர் விழா எல்லாம் நடக்கும். மாலையும் அதே மாதிரி தான். 6 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சு அலங்காரம், உபச்சாரம், ஷோடச உபச்சாரம் அந்த தீபம்லாம் காட்டி நம்ம தங்கரதம் 3 வேட்டி சுற்றி வர உள்ளது. அதே மாதிரி சஷ்டிக்கு காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு அதே மாதிரி சஷ்டிக்கு அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் உண்டு. செவ்வாய்க்கிழமை மட்டும் சாயங்காலம் உண்டுங்க. அப்புறம் விசாகத்துக்கு மாதம் வரக்கூடிய விசாகத்துக்கு காலையில் அபிஷேக அலங்காரம், தங்கரத பூஜை உண்டு. தங்கரதம் அங்கேயே சுற்றி வரும். அதே மாதிரி இங்க அழகுமலையில வந்து 6 படை முருகனும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எப்படி சொல்லுங்க? ஆமா, இங்க அறுபடையே ஒரே இடத்துலயே பார்க்க முடியுங்கன்னா, பக்கத்துலயே ஆஞ்சநேயர் இருக்காரு. ஆஞ்சநேயர் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ற மாதிரி, சிவபெருமானுக்கு பூஜை பண்ற மாதிரி தாமரை வச்சுட்டு அப்படி நிற்பாரு. ஆஞ்சநேயர் இருக்காரு. பக்கத்துலயே ஒட்டி அறுபடை, திருப்பரங்குன்ற முதல் வீட்டுல இருந்து ஆவினன்குடி வரைக்கும் 6 படையுமே அங்க என்ன கோலத்துல காட்சி அளிக்கிறாங்களோ அதே போல காட்சி அளிக்கிறாங்க. இப்போ பக்கத்துல நவகிரகம் எல்லாம் இருக்கு, எல்லா சாமியும் இங்க இருக்கு, வந்து தரிசனம் பண்ணுறோம். அதே மாதிரி நல்லா வந்து நீட்டாக நம்ம கோயிலோட வரலாறு, கோயிலோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த வர 30ஆம் தேதி, மே 30ஆம் தேதி வைகாசி விசாகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு கலச அபிஷேகம் நடக்குதாமா. அது வந்து நல்லா பிரம்மாண்டமா இருக்குமாமா. அதை பத்தி அப்படியே சொல்லிடுங்க. மே 30ங்கன்னா வைகாசி விசாகத்திலிருந்து 1108 கலசமும் அபிஷேகம் பண்ண உள்ளது. 1108 கலசமும் புதுசாக வாங்கி ஸ்தாபனம் பண்ணி 2 காலம் பூஜை பண்ணி யாகம் பண்ணி அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி தங்கரத உலா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலசம் எல்லாம் தீர்த்தம் பிடிச்சி மக்களுக்கே பிரசாதமாக வழங்க உள்ளது. அதனால 29 சாயங்காலம் 30 காலையில் 2 வேளையும் மக்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். 30 காலையில் அபிஷேக அலங்காரம், ஹோமம். இங்கே அபிஷேக அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் தங்கரதம் சிறப்பாக பார்க்குறவங்களுக்கு வேண்டுதெல்லாம் நிறைவேறுங்கிற ஐக்கியம் உண்டு. அதே மாதிரி தங்கரதம் முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறோமா கேட்டுக்கிறோம். ஓகே, நன்றி. மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம NS Vlogs-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். NS Vlog. வேற லெவலில் இங்கே இருக்குது. இன்னும் காலையில் தான் வந்தீங்க, காலையில் சாயங்காலம் வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். மக்கள் சூப்பரான கோவில் பாருங்கள். உள்ளே பாருங்களேன், வில்வ மரமும் இருக்குது. அதில் பாருங்கள் ஏகப்பட்ட வில்வ பழங்கள் எல்லாமே இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழலில் அமைந்த ஒரு சூப்பரான ஒரு கோவில். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பிளாஸ்டிக்கு, வேறு வாட்டர் கேனு, கவரு எல்லாம் போட்டு இந்த இடமே பாருங்களேன் ஒரு சூப்பரான கோவிலில், ஒரு அழகான அழகுமலையில் இந்த மாதிரி பாருங்கள் நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அது யார் போடுறாங்க என்னன்னு தெரில. அது நம்ம ஒரு கோவில் சுத்தமாக இருக்கணும், ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மக்கள் தான் வந்து சூப்பராக வைக்கணும். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள், மழை ஃபுல்லாக ஏகப்பட்ட வாட்டர் கேனு, கவரு பாருங்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அழகுமலை கோவில் பற்றி தகவல் அப்படியே எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம குகன் அண்ணா கோயில் வரலாறு எல்லாம் சிறப்புகள்லாம் சொன்னார்ல, அவர் வந்து முருகரை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பாடல் ஒன்று வந்து பாடியிருக்காரு. அதையும் வந்து நான் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து கேட்டு முருகருடைய அருள் பெறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அவனிதனிலே பிறந்து மதலஜனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல்
தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனை உந்தன் அடி சேராய் மகுநவு பதேச சம்பு மதியருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவரு மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே சுகந்து மஜிரின் மிசஜே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே சுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் முருகன் எனவே சுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.